மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. மதுவினால் ஏற்படும் தீமைகள். இன்றைய காலகட்டத்தில் சமூகத்தில் பெரும் ஆபத்துகளை ஏற்படுத்தும் ஒரு விஷயம் என்றால் அது டாஸ்மாக் மது. தமிழகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் 46 மது ஒழிப்பு குறித்தும் மதுவினால் ஏற்படும் தீமைகள் குறித்து தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களையும் பல்வேறு செயல்பாடுகளை செய்து வந்தாலும் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் மதுவினால் வரும் வருவாயை பார்க்கிறார்களே தவிர மதுவினால் ஏற்படும் தீமைகள், சாலை விபத்துகள், சட்ட ஒழுங்கு பிரச்சினை போன்ற அனைத்திற்கும் ஆரம்ப புள்ளி இந்த மது. நம் சமூகம், குடும்பங்கள் மற்றும் உடல்நலம் மீதான தாக்கங்களை அறியாமலோ சிலர் மதுவை ஒரு வழக்கம் போலவே நினைத்து விடுகிறார்கள். ஆனால் இதன் தீவிரமான விளைவுகளை நாம் கவனிக்க வேண்டும். மதுவினால் உடல் ஆரோக்கியம் மிகுந்த அளவில் பாதிக்கப்படுகிறது. கல்லீரல் பாதிப்பு, இதய நோய்கள் மற்றும் பல்வேறு உடல் உறுப்புகள் செயலிழப்புகள் ஏற்படுகின்றன. குறிப்பாக கல்லீரல் சிரோசிஸ் நீண்ட கால மது விலாசத்தால் ஏற்படும் மிகப்பெரிய நோயாகும். இதனால் உடலில் முக்கியமான பல உறுப்புகள் பாதிப்படைந்து மனிதரின் வாழ்நாள் குறைவாகிறது. இதை தவிர பெரும் அளவில் உட்கொள்ளும் போது நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிறது. இது பல நோய்களுக்கும் வழிவகுக்கின்றது. மது குடிப்பதால் மூளையின் செயல்பாடுகளை அது தாக்குகின்றது. மனச்சோர்வு, மன அழுத்தம் போன்றவை அதிகரித்து மனிதர்கள் இயல்பாக வாழக்கூடிய திறன்களை இழக்கின்றனர். மனநலம் பாதிக்கப்பட்டு குடும்ப உறவுகளும் வேலை நிமித்தமான செயல்பாடுகளும் சரியில்லாமல் செல்கின்றன. குறிப்பாக மதுவிற்கு அடிமையாகி பலர் தங்கள் மனநிலை பாதிக்கின்ற சூழலில் வாழ்க்கையில் இழப்புகளும் அதிகரிக்கின்றன. மதுவிற்கு அடிமையாகும் போது சமூக உறவுகள், குடும்ப உறவுகள் பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளாகின்றன. குடும்பங்களில் அன்பும் ஒற்றுமையும் குறைந்து தகராறுகள், பிரிவுகள் ஏற்படுகின்றன. பல குடும்பங்கள் மதுவின் காரணமாக நெருக்கடி நிலையை சந்திக்கின்றன. குழந்தைகள் மன அழுத்தத்திற்கு ஆளாகின்றனர். குடும்ப தலைவர்களின் பொறுப்பான செயல்பாடுகள் குறைந்து அவர்களின் உணர்ச்சிகளை கொட்டையாக கட்டுப்படுத்த முடியாத நிலையை எட்டுகின்றனர். மதுவின் பாதிப்புகளிலேயே மிகப்பெரிய தீமைகளில் ஒன்றாக சாலை விபத்துகள் உள்ளது. மதுவின் தாக்கம் கீழ்த்தரமான சிந்தனை செயல்பாடுகளை உருவாக்கி விபத்துகளில் அதிக உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன. அதிகமாக மதுவின் அடிமையாக இருப்பவர்களால் சமூகத்தில் தகராறு, வன்முறை மற்றும் சட்டத்திற்கு விரோதமான செயல்பாடுகளில் ஈடுபடுவதை காணலாம். மதுவிற்கு செலவிடப்படும் பணம் நமது குடும்பத்திற்கு முக்கிய தேவைகளில் பயன்படுத்தப்படாமல் வீணாக செலவிடப்படுகிறது. இதனால் குடும்பத்தின் பொருளாதார நிலை மிகுந்த அளவில் பாதிக்கப்படலாம். குறிப்பாக வறுமை கோட்டிற்கு அருகில் உள்ள குடும்பங்கள் பெருமளவில் மதுவினால் பாதிக்கப்படுகின்றன. மதுவின் தீமைகளை உணர்ந்து நம் உடல், மனம் மற்றும் சமூகத்திற்கு ஏற்படும் பாதிப்புகளை அறிந்து இதிலிருந்து விடுபடுவது அவசியம். நம் ஆரோக்கியம், நம் உறவுகள் மற்றும் நமது வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளையும் மது பெரிதும் பாதிக்கின்றது. அதனால் நம் குடும்ப நலனையும் சமூக நலனையும் காப்பாற்ற வேண்டிய மதுவை முழுமையாக தவிர்ப்பது மிக அவசியம். வளர்ச்சியடைந்த நாடுகளிலேயே மது உள்ளது. மது மனவேதனையை குறைக்கின்றது என்று மடத்தனமாக யோசிப்பதை நிறுத்திவிட்டு மது குடிப்பவர்கள் அதிலிருந்து விடுபடுங்கள். இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திடுங்கள்.